Hey, hi guys. இப்போ நான் Hey, hi guys. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டுட்டோரியல் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? இந்த ப்ராக்டிக்கல் டுட்டோரியல் வீடியோ வந்து மெயின் மோட்டிவே நீங்க இந்த 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 3 வீடியோல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும். வேற எந்த கொஸ்டின்ஸும் வராது. ஓகேவா? சரி. ஓகே கைஸ், நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. என் ஸ்க்ரீன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லா கொஸ்டினும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சிக்மா ப்ராக்டிக்கலை பொறுத்தளவு கஸ்டமர் ஜேர்னி மேப்பும் யூசர் ஜேர்னி மேப்பும் வந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. ஓகேவா? 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரியும் இருக்கும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் வந்து கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங் இருக்கும், ஒன்று வந்து யூசர் ஜேர்னி மேப்பிங் இருக்கும். இந்த 2 கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங்னா என்ன, யூசர் ஜேர்னி மேப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அது நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினா இருக்கும். அந்த சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டினை நீங்க இது பண்ணி நீங்க தான் கிரியேட் பண்ணணும், கஸ்டமர் ஜேர்னி மேப்பும் யூசர் ஜேர்னி மேப்பும். ஓகேவா? இப்ப யாருக்கும் கஸ்டமர் ஜேர்னி மேப் யூசர் ஜேர்னி மேப் தெரியல அப்படின்னா வீடியோ பாருங்க. அப்போ வீடியோவும் உங்களுக்கு தெளிவு, அதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட இல்லாட்டி டேமிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்க, நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க 1ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்து முடிச்சுட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா வந்து 1ஆம் தேதி வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து யூசர் ஜேர்னி மேப்பும் கஸ்டமர் ஜேர்னி மேப்பும் வந்து எல்லா கொஸ்டின்லுமே 2 கொஸ்டின் வந்து வந்துடும். அது ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் எது மாதிரி வரும் அப்படின்னா, ஓகே, அடுத்த கொஸ்டின் எது மாதிரி வரும் அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு அனிமேஷன் பட்டன் கிரியேட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? அனிமேஷன் பட்டன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அதாவது ஆட்டோ லேஅவுட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பட்டன் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு பட்டன். ஓகேவா? சிடிஏ பட்டன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த அனிமேஷன் பட்டனை எப்படி வந்து ஒர்க் ஆகுது இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனிமேஷன் பண்றதுக்கு வந்து நம்மளோட ஆட்டோ லேஅவுட் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? ஆட்டோ லேஅவுட் பண்றதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் பண்றதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் பண்றதுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட் வேணும். ஓகேவா? அந்த எலமெண்ட்டுக்காண்டி நம்ம வந்து டெஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். டெஸ்ட் வந்து எப்படி இது பண்ணணும் உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த T2ல யூஸ் பண்ணி டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணோன்னா உங்க டிசைன் வந்து ஆட்டோ லேஅவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வித்து ஹைட் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபில் கலர் கொடுக்கணும். ஓகேவா? ஃபில் கலர் கொடுத்துட்டு ஒரு கருப்பு கலர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட் வந்து உருவாயிருச்சு. ஒரு பட்டனை வந்து ஒரு ரெக்டாங்கிள் எதுவுமே கிரியேட் பண்ணாம ரெக்டாங்கிள் எதுவுமே பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னா ஷேப் எதுவுமே பண்ணாம ஒரு பட்டன் வந்து ஆட்டோ லேஅவுட் மூலியமா வந்து நம்ம உருவாக்கிட்டோம். ஓகே. இப்போ வந்து நான் வந்து கார்னர் ரேடியஸ் கொடுக்குறேன். கார்னர் ரேடியஸ் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி 20 ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 12 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் வந்து யூஸ் பண்ணி ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆட்டோ லேஅவுட் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எப்படி கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து நீங்க இழுத்தீங்க அப்படின்னா உங்க அலைன்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஹோல் ஃப்ரேம் வந்து உங்க அலைன்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுல இருந்து ஒரு ஹாவர் அனிமேஷன் வந்து பண்ண போறோம். ஹாவர் அனிமேஷன் என்ன அப்படின்னா இந்த பட்டன் பக்கத்துல நம்ம வந்து ஏரோ கொண்டு போறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அனிமேஷன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 லேயர் வேணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். காம்போனன்ட் இந்த 4 ஐகானை கிரியேட் பண்ண காம்போனன்ட் கிரியேட் ஆகும்.
இல்லாட்டி கண்ட்ரோல் ஆல்ட் கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஆல்ட் கே ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா காம்போனன்ட் கிரியேட் ஆகும். எப்படி உங்க டிசைன் வந்து காம்போனண்டா கிரியேட் ஆச்சு அப்படின்னா உங்க டிசைன் வந்து பர்பிளா அப்பேர் ஆகும். ஓகேவா? நீங்க வந்து கண்ட்ரோல் ஆல்ட் கே கொடுக்குறப்ப உங்க டிசைன் வந்து பர்பிளா அப்பேர் ஆகும். அப்பதான் வந்து உங்க டிசைன் வந்து காம்பவுண்டுக்குள்ள வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து இது ஒரு லேயரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் பேரண்ட் காம்போனன்ட் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்டா வந்து நம்ம வந்து 2 லேயர் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் காம்போனன்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? கிரியேட் காம்போனன்ட் கொடுத்து இப்போ வந்து இது வந்து வேற கலர் ஆக்கிடலாம். வேற கலர் ஆக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்புக்கு போயிடலாம். ப்ரோட்டோடைப்புக்கு போயிட்டு ஆன் கிளிக்கு இன்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஆன் கிளிக் இருக்கா, ஆன் கிளிக்கு போய் வில் ஹாவரிங். ஓகேவா? வில் ஹாவரிங் வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே. அதே மாதிரி இங்கேயும் ஆன் கிளிக்கிட்டு போயிட்டு ஒயில் ஹாவரிங் அப்படின்னு வச்சுட்டு இதை போய் அசட்ல போய் ஆட் டு கார்ட். ஓகேவா? ஆட் டு கார்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து வரும். இது வந்து எங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம்குள்ள இருக்கிறப்ப இந்த அனிமேஷன் வந்து பார்க்க முடியும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துறேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து நான் கிளிக் பண்றேன். நீங்க வந்து ரிசல்ட் வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள ஒரு எம்டி ஃப்ரேம்குள்ள வச்சு காமிங்க. அப்பதான் வந்து தெரியும். ஓகேவா? ஓகே, ஏதோ மிஸ்டேக் பண்ணுங்க. வில் ஹாவரிங் நேவிகேஷன். ஓ, வருதா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வில் ஹாவரிங் நேவிகேஷன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த 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 இது பக்கத்துல போகையில நம்ம வந்து அந்த பட்டன் பக்கத்துல போகையில கலர் வந்து மாறும். பாருங்க, இது வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் தனியா வந்து ஃப்ரேம் வச்சு காமிக்கிறேன். ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேமுக்குள்ளே இதை வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. வில் ஹாவரிங் சேஞ்ச் டு இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். இங்கேயும் இன்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். இப்போ போய் பார்க்கலாம் வருதா? அதாவது அந்த இது பக்கத்துல போறப்ப மாறும். ஓகேவா? அந்த இது பக்கத்துல போறப்ப மாறும். இல்லாட்டி ஒன்னும் ஒரு ஈஸியா வந்து கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ஹாவரிங் கொடுக்காட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா ஆன் கிளிக்க கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே ஆன் கிளிக் கொடுத்துருங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ண, அதாவது இதை கிளிக் பண்ணா இந்த கலர் மாறுற மாதிரி. ஓகேவா? இப்படி கூட பண்ணிக்கங்க. எல்லாமே அனிமேஷன் தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு கொஸ்டினும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எது மாதிரி கேட்பாங்கன்னா யூஸ் த ஆட்டோ லேஅவுட் ஓகே யூசிங் த மொபைல் லாகின் ஸ்கிரீன். ஓகேவா? அந்த லாகின் ஸ்கிரீன் நீங்க பண்ணீங்க தெரியுமா? இதுவும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த லாகின் ஸ்கிரீன் வந்து பண்ணோம்ல, அது நீங்க கூட இந்த லாகின் ஸ்கிரீன் இருக்குல்ல, இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இதான் வந்து லாகின் ஸ்கிரீன். இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இது ஒரு